ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷிப் யூடியூப் சேனல். சிரிக்கிற பொருள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. என்னுடைய வீடியோவுக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பாருங்கள், சிரிக்கீரை வாஷ் பண்ணி ஒரு கட்டை சிரிக்கீரை வாங்கியிருக்கேன். வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணி. பாருங்கள், இப்போது இதுக்கு தேவையான பொருள்: வெங்காயம் 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். 2 காஞ்ச மிளகா, தேங்காய், கறிவேப்பிலை. இப்போ பாருங்கள், எடுத்துருக்கேன். தேங்காய் துருவிக்கலாம், இல்லை மிக்ஸி ஜாரில் அடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போது பாருங்கள், மிளகா கிள்ளி போட்டுக்கலாம். 2 மிளகா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கிள்ளி போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ இதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், கடுகு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கடுகு சேர்த்துருக்கேன் தாளிக்க. இப்போ கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு ஜீரகம் போட்டு மிளகா கிள்ளி தாளிச்சிட்டு இப்போ வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். நல்லா வெங்காயம் ஒரு நிறமாக மாறாது, நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நல்லா வதங்கின இருக்குது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பார்த்து உப்பு சேர்த்துக்குங்க, ஏன்னா அதிகமாக இருக்குன்னா நல்லா இருக்காது. பாருங்கள், இப்போ உப்பு சேர்த்துக்கணும், வதக்கிக்கணும். மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ கிள்ளி வச்சுருக்கோம் இல்லையா கீரை, இப்போ இது சேர்த்துக்கலாங்க. இது நாங்கள் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது, அதுலேயே தண்ணி விடும். பாருங்கள், நல்லா வதக்கிக்கலாங்க. கீரை சேர்த்தோன்னா நல்லா மணம் வருது, வாசனையாக இருக்குது. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி தட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டா அதுலேயே தண்ணி விட்டு நல்லா கீரை வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், இப்போ அதில் ஒரு தண்ணி விட்டு இருக்கு இல்லையா, அதை நல்லா சுண்ட வைக்கணும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ நாங்கள் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மூட்டாவாக அடித்து மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் துருவி சேர்க்குறதுனாலும் துருவி சேர்த்துக்குங்க, இல்லை இதுமாரி மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்குங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு பொரியல். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், திரும்பியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஹெல்ப்பு எனக்கு ரொம்ப தேவை. இந்த சிறுகீரை யாருக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.